ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்க்கும் பொழுது அமைதியாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே நிலையானதாகவே இருக்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் ஏற்றமாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் கனவு காண மாட்டீர்கள். ஏற்றமாக இருந்தால் ஏற்றமாகவே போகட்டும், இரக்கமாக இருந்தால் இரக்கமாகவே இருக்கட்டும், அதை என்னால் வாழ்க்கைக்குள்ள வென்று நல்ல நிலைமைக்கு வர முடியும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் எவ்வளவு உணர்ச்சிகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சொல்லப்படாத கதைகள் இருக்கிறது என்பதை யாரும் இதுவரைக்கும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து நடந்து கொள்வது என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தான், ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டீர்கள், உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய மனதில் யாராவது இடம் பிடித்து விட்டால் அவங்களுக்காக நீங்கள் எவ்வளவு தியாகத்தை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயார் என்கிற நிலைமையில் தான் நீங்கள் நிச்சயமாகவே இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு தன்மை. அதே நேரத்தில் ஒரு முறை மனமுடைந்தால் மீண்டும் அதே நம்பிக்கையை கொடுக்க மிகவும் நேரங்கள் இருப்பது கூட உங்களுடைய தனிச்சிறப்பு. ஒரு நபர் உங்களை ஏமாற்றிவிட்டு போயிட்டு மீண்டும் உங்களை தேடி வந்தால் அவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டாலும் உங்களுடைய மனம் முன்பை போல அந்த நம்பிக்கை என்பதை வைக்காது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விதமான ரகசியங்கள் இருக்கிறது. அதை நான் ஒவ்வொன்றாக கூறுகிறேன். அதெல்லாம் நடந்திருக்கிறதா அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். கொஞ்சம் கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ரகசியம்னா அது என்ன தெரியுமா? நீங்கள் பலமுறை கைவிட நினைத்திருந்தாலும் ஒருபோதும் முழுமையாக யாரையும் கைவிட்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் பழகிவிட்டோம், பழகிய உறவுகளுக்கு நம்ம ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தோர்ந்து போன தருணங்களிலும் கூட இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி கொண்டவர்கள் நீங்கள் தான். மற்றவர்கள் சொல்வதை கூட நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள். அவர்கள் ஒன்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் மனதிற்குள் வேறு ஒன்றை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அவர்கள் இதை செய்யாது என்று கூறினால் அதை எப்படி நம்ம சரியாக செய்யலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் தோன்றும். ஆனால் நீங்கள் நினைத்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையவே முன்னேற்ற முடியும் என்கிற விஷயத்தை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் பார்ப்பது உங்களுடைய வெளிப்புற அமைதி மட்டும்தான். ஆனால் அந்த அமைதிக்குள் இருக்கக்கூடிய போராட்ட வீரனை யாரும் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தால் இந்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். அதேபோல் வாழ்க்கை சம்பந்தமான சில உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை எளிதாக உங்களுக்கு அமையாது. ஆனால் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் பட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த வாழ்க்கை இன்னும் சில வருடங்களில் உங்களுக்கு அமைந்துவிடும். நீங்கள் உழைத்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்ற உணர்வு பல முறைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். சில நேரங்களில் என்னுடைய நேரம் எப்பொழுது வரும் என்ற கேள்வி கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழந்து கொண்டு இன்னும் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை தாமதமாகவே மலரும். ஒரு மரம் போலத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு மரம் மலர்ந்து விட்டால் ஒருவேளை அதுல காய்கனிகள் வந்துவிட்டது அப்படின்னா அது மிகவும் நீண்ட நாட்கள் செழிப்பாக மட்டுமே இருக்கக்கூடிய மரமாக உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். அது மெதுவாகத்தான் வளரும். வளர்ந்தாலும் ஒரு நாள் அது மிக வலிமையானதாகவே மாறும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு சிரமங்களும் இதுவரைக்கும் வீணாகவில்லை. அது உங்களை இன்னும் உறுதியானவராகவே மட்டுமே தான் மாற்றி கொடுக்கிறது என்பதை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான பிரச்சனைகள் என்ன தெரியுமா? நீங்கள் அமைதியாகவே பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலைகள் எது வந்தாலும் அதை என்னால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவே ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அதனாலேயே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பின்தள்ளப்பட்டது. நீங்கள் பல முறைகள் உங்களை மறந்து பிறருக்காகவே வாழத் தொடங்கினீர்கள். அதனாலேயே தான் சில நேரங்களில் உங்களுக்குள்ள ஒரு வெறுமை என்பது தோன்ற ஆரம்பித்தது. என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற கேள்வி உங்களுடைய மனதில் அதிகமாகவே இன்னும் ஓடிக்கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது.
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்ட நபர்களும் வேறு யாரும் கிடையாது, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான். ரிஷபம் ராசியான உங்களுக்கு பிறவியிலேயே கள்ளம் கபடம் இல்லாத இலகிய மனம் என்பது எப்பொழுதும் இருக்கும். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் தன்னுடைய கையில் இல்லை என்றாலும் வேறு இடத்திலாவது கடன் வாங்கி உதவக்கூடிய குணம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். அப்படி நீங்கள் உதவித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திரும்ப வராத பணமும் கடனை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கூட உருவாகியிருக்கலாம். உங்களுடைய இந்த நல்ல மனதையும் அப்பாவித்தனத்தையும் சுற்றி உள்ள சுயநலவாதிகள் உங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். காரியம் முடியும் வரை உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் அவங்களுடைய தேவை முடிந்ததும் கருவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே மட்டுமே தான் ரிஷபம் ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே இருக்கும். வருகின்ற இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக சில நபர்கள் நுழைய போகிறார்கள். எனவே அந்த நபர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் போய்விட்டால் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் சாதாரணமாக வரக்கூடிய மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறவர்கள் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில விஷயங்களை நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். ஒருவரால் உங்களுக்கு மன ஆதரவு கிடைக்கும். இன்னொருவர் உங்களுடைய வேலை அல்லது பண விஷயத்தில் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு திறந்து கொடுத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை இனி வரக்கூடிய நாட்களில் அழகுபடுத்தி பார்ப்பார். மற்றொருவர் உங்களை நீங்கள் மறந்துவிட்ட கனவுகளுக்கு திரும்ப ஒரு அழைப்பையும் அந்த கனவுகளை எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றலாம் என்று அவர்கள் சில திட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார்கள். எனவே அந்த நல்ல உறவுகளை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மட்டுமே தான் நடக்கும். இனிமேல் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் மெதுவாகத்தான் ஆரம்பிக்கும். உடனடி பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். பண விஷயத்தில் நிலைத்தன்மை என்பது வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்த ஒரு வரவு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிகளை கூட நிச்சயமாகவே கொடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. நீங்கள் இதுவரை யோசித்தும் தைரியமாக தொடங்காத ஒரு விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய கையில் வந்து நிற்கும். அது ஒரு தனி தொழிலாக இருக்கலாம், ஒரு புதிய வேலை முயற்சியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக கூட மாறலாம். இந்த முறை நீங்கள் எடுத்த முடிவுகள் பயமின்றி இருக்கும். ஏனெனில் நீங்கள் கடந்த அனுபவங்களால் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த அளவுக்கு சில விஷயங்களை தேடி கொடுக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பெரிய உண்மையை புரிந்து கொண்டு நான் என்னை மதிக்காதவர்களுக்கு இவ்வளவு காலங்கள் என்னுடைய நேரத்தை வீணாக்கிவிட்டேன் என்று நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உண்மை உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தையும் அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முக்கியமான மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளும் நல்ல விதமான சில காரங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மனதில் நிம்மதி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறக்கும். ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களின் அசுப அதிர்வுகள் நீங்குவதால் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்கள், தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக அருகில் நெருங்கிவிட்டது. உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடிவிடும். தேவையற்ற பயங்களும் குழப்பங்களும் உங்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு சாத்தியமானதாகவே மாறிவிடும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு என்பது அதிகரித்து மன அமைதியுடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும்.
இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து இது உங்களை எந்த அளவுக்கு மாற்றுகிறது என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ரிஷபம் ராசிக்காரங்களை, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை என்பது அதிகரித்து இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நண்பர்களுடன் சிறிதூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே சாதகமாகவே முடிந்துவிடும். தனவரவுகள் திருப்தியானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து உங்களை அது மென்மேலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் தொடங்கிவிடும். புதிய துறைகளில் ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே காட்டும். இதெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மெதுவாகத்தான் ஆரம்பிக்கும். உடனடி பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். பண விஷயத்தில் நிலைத்தன்மை என்பது வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்த ஒரு வரவு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிகளை கூட நிச்சயமாகவே கொடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. நீங்கள் இதுவரை யோசித்தும் தைரியமாக தொடங்காத ஒரு விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய கையில் வந்து நிற்கும். அது ஒரு தனி தொழிலாக இருக்கலாம், ஒரு புதிய வேலை முயற்சியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக கூட மாறலாம். இந்த முறை நீங்கள் எடுத்த முடிவுகள் பயமின்றி இருக்கும். ஏனெனில் நீங்கள் கடந்த அனுபவங்களால் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த அளவுக்கு சில விஷயங்களை தேடி கொடுக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பெரிய உண்மையை புரிந்து கொண்டு, நான் என்னை மதிக்காதவர்களுக்கு இவ்வளவு காலங்கள் என்னுடைய நேரத்தை வீணாக்கிவிட்டேன் என்று நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உண்மை உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தையும் அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முக்கியமான மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளும் நல்ல விதமான சில காலங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மனதில் நிம்மதி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறக்கும். ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களின் அசுப அதிர்வுகள் நீங்குவதால் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்கள், தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக அருகில் நெருங்கிவிட்டது. உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடிவிடும். தேவையற்ற பயங்களும் குழப்பங்களும் உங்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு சாத்தியமானதாகவே மாறிவிடும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு என்பது அதிகரித்து மன அமைதியுடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து இது உங்களை எந்த அளவுக்கு மாற்றுகிறது என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ரிஷபம் ராசிக்காரங்களை, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை என்பது அதிகரித்து இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. நண்பர்களுடன் சிறிதூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகத்தான் இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே சாதகமாகவே முடிந்துவிடும். தனவரவுகள் திருப்தியானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள